ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எந்த ஒரு சாஸும் சேர்க்காம எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்கும், எந்த சாஸும் இல்லாமல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் பாஸ்மதி அரிசியை நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதில் நம்ம தேவையான காய்கறிகள், நான் வந்து இதில் பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறதுல எந்த தப்பு கிடையாது. கேபேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 கை வந்து சேர்த்துருப்பேன் இதில். ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஹைலைட் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர், லெமன் ஜூஸ், சால்ட் இந்த 3மே வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நம்ம வேக வச்சு ஆற வச்ச 150 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப வந்து கலந்துராதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிடும். நல்லா அந்த வெஜிடபிள்ஸும் சாப்பாடும் நல்லா இந்த மாதிரி கலந்துற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. ஒரு 4லேருந்து 5 முறை இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எந்த ஒரு சாஸும் சேர்க்காம ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இது எதுவுமே நம்ம சாஸ் சேர்க்கலனாலும் அப்படியே வந்து ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவில் வந்து டேஸ்ட் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.